ஏத்தா ஆளு படுத்து கிடக்கிறது தெரியாம தலைமையில குப்பையை கொண்டு போற. நீ படுத்து கிடக்கிறது தெரிஞ்சிருந்தா குப்பையை உன் வாயிலேயே கொட்டிருப்பேன். குடிகார பையலுக்கு பேச்ச பாரு. ஒரு பொம்பளை இவள கேவலமா பேசிட்டு போறா. இதைனா கேட்டுக்கிட்டு எப்படிடா தூக்கம் வருது? மூடிட்டு படியா. உன் மேல தெரியாம தானே குப்பையை கொட்டு போனா. என் மேல தெரிஞ்ச ஒருத்தி சாணியை கொட்டிட்டு போயிட்டாயா. நம்ம தான் இடம் பார்த்து தள்ளி படுத்து இருக்கணும். இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஊருக்காரங்கவனாச்சும் பார்த்துருந்தா ஏமான போயிருக்கு. மானம் போகும் தெரியுதுல்ல, அப்புறம் இங்க படுத்துருக்க. சும்மா நோய் நோய் இருந்தா கெட்ட கோவம் வந்துடும். போட்டனா புகஞ்சு போயிருவ. புளியங்கொட்டை சைஸ் இருந்துச்சு பாமாச்சுன்னு ஊத்தி கொடுத்ததுக்கு நீ பேசுற. இவன் எழுப்பியா போயா. தூங்குறாப்புல நடிக்கிறவன நான் எப்படி எழுப்ப முடியும்? உன்னால எழுப்ப முடியாதா? முடியாது. நான் எழுப்பி காட்டடா. எழுப்பு. ஏய் எந்திரா, ஒயின் ஷாப்பை மூடிட போறாங்க. முழுசாவமா இருக்கேன். வள்ளி மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கவிதையா தெரியுமாமா. வானத்தை பாருவேன், வள்ளி சிரிக்குது. அடே கீழே குனிஞ்சு பாடுறா, குப்பை குழி தெரியுது. அது எப்படிடா ஊர்ல உள்ள பிள்ளைய புள்ள காரி துப்பி உனக்கு மட்டும் காதல் வருது? காதல்னாலே அப்படிதானே மாமா. துப்புரக்கெல்லாம் வைக்கப்பட்டா காதல்லாம் வருமா? அது சரி, நீ ஊருக்குள்ள முத்து வாங்காம திருந்த போறது இல்ல. நமக்கு அது பழக்கல்ல. நான் வாரேன். மாமா, தாயா பிள்ளையா பழையிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க. என் காதலுக்கு ஒரு வழியை சொல்லியா. குப்பை குளிக்கல. வள்ளி, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்ல. மாமா மேல கோவமா? உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா புரியல. வெள்ளை வெட்டி, மஞ்ச சட்டை, மஞ்ச பூ, ஒற்ற மலையில குரங்கு நினைக்கிற மாதிரி என் மனசு கிடந்து துடி துடிக்குது. உனக்கு தெரியல? ரோஜா, ஓ ரோஜா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்க? புளியமலை பார்த்ததில்ல? வா வா. தோப்பா வரேன். ஊரை பார்த்தா 3 வேளை சோறும் வயிறால சாப்பிடலாம் போல இருக்க. சொல்றாடே, நீ ஒரு கை பிடிமா. ஆமா, போற ஊரை பார்த்தா ஆழம் தெரியாம காலை வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாம்மா, இந்த ஊருக்காரங்களாம் ரொம்ப மோசமானவன்னு சொல்லுவாங்க. சிக்குனா கல்லால் அடிப்பாங்களோ கம்பால் அடிப்பாங்களோ தெரியலமாம்மா. போனா தூக்கி பனியனுக்குள்ள போட்ட கதையா இருக்கு. கொட்டணும்னா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வாயை மூடிட்டு பேசாம வாட. முன்னாடி போடா.